திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே விச்சூர் பகுதியில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நேரலையில் தருவதற்காக இணைக்கிறார் நமது செய்தியாளர் முருகன். மோகன், வணக்கம். இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதியில மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, உங்க விரிவான தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட விச்சூர் கிராமத்தில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம்னால் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து திறந்து விடப்பட்ட அந்த உபரி நீரானது பார்த்தோம்னால் வருடந்தோறும் பார்த்தோம்னால் இந்த பகுதி முழுவதுமாக வெள்ளை நீராக கொண்டு குடியிருப்புகளை சூழ்ந்து மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். குறிப்பாக பார்க்க போனோம்னால் இந்த பகுதியில் உள்ள ஒரு கால்வாயை சீரமைத்தாலே இந்த பகுதியில் உள்ள அனைத்து நீரும் வெளியேறிவிடும் என்று இந்த பகுதியில் உள்ள மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை கேட்போம். அக்கா வணக்கங்க. வணக்கங்க. என்ன மாதிரியான பிரச்சனை நீங்க சந்திக்கிறீங்க? 20 வருஷத்துக்கு மேல இந்த ஏரியால தண்ணி ரொம்ப அதிகமா வருது சார். இது மழை நீரும் வருது, கொசத்தல ஆத்துல இருந்து திறந்து விடுற நீரும் வருது. இதுக்கு தீர்வு என்னன்னா எங்களுக்கு வடிகால் அமைச்சு கொடுக்கணும். இந்த நீர் வருஷம் வருஷம் நாங்க பயப்படுறோம். ரொம்ப இந்த தண்ணியில இருக்கிறதுக்கு நாங்க ரொம்ப பயப்படுறோம். வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்துடுது. இதுக்கு என்ன நிரந்தர தீர்வுனா வடிகால் அமைச்சு கொடுக்கணும் சார். அதுதான் நிரந்தரமான தீர்வு. அமைச்சருங்க எல்லாம் வராங்க, எல்லாம் ரோடு மேலேயே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க. அவங்க மட்டும் வரமாட்டாங்க. நாங்க மட்டும் தண்ணியில மிதக்கணும், அவங்க மட்டும் தண்ணியில கால் வைக்க மாட்டாங்களா? அப்ப நாங்க மட்டும் இதுலயே இருக்கணுமா? எங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா இது? நீங்க தண்ணியில இறங்கி களத்துல இறங்கி வேலை செய்யுங்க. என்ன நிலைமை இங்க இருக்குன்னு பாருங்க. முதல்ல பார்த்தாதானே தெரியும் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாம்பு அதிக அளவுல பாம்பு இருக்கு சார் இந்த ஏரியாவுல. என்ன ஒரு 5 பாம்பு, நேத்திக்கு ஒரு 5 பாம்பு பார்த்தேன், இன்னைக்கு ஒரு 10 பாம்பு பார்த்தேன். இதே மாதிரி பாம்புல நாங்க எப்படி நடந்து போறது? ஒரு 4:30 மணி ஆனா இந்த இடத்துல இருட்டாயிடுது சார். அப்படியே ஃபுல்லா அப்படியே கிராமம் ஃபுல்லா இருட்டா முழுகிடுது. ஒரு மின் விளக்கு வசதியும் கிடையாது இந்த ஊர்ல. நாங்களும் வருஷம் வருஷம் இதேதான் சொல்றோம். ஆனா அவங்க எந்த தீர்வும் எடுக்கல. எங்களுக்கு இதுதான் தீர்வு பண்ணணும். நாங்க ஓட்டு போட மாட்டோம். இந்த 500 குடும்பம் இருக்கும் இந்த ஏரியாவுல. 500 குடும்பமும் ஓட்டு போட மாட்டோம். பார்த்திருப்போம். தற்போது இந்த பகுதியில் முழுவதுமாக இந்த நீர் சூழ்ந்ததால் உரிய வடிகால் அமைத்து கொடுத்தாலே இந்த நீர் வெளியே சென்றுவிடும். அதிகாரிகள் கூட தங்களை யாரும் சந்திக்க மறுக்கின்றனர் என்று இந்த பகுதியை சார்ந்த ஒரு பெண் கூறியுள்ளார். மேலும் சிலர் இருக்கிறார்கள், அவரிடம் கேட்போம் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல இருக்குதுன்னு. சார் வணக்கம். என்ன மாதிரி சூழ்நிலை சந்திக்கிறீங்க நீங்க? ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடத்துல மழைநீர் வடியத்து வாய்ப்பே இல்லை. அந்த வடிகால்ன்றது கட்டமைப்பே இல்லாத ஒரு இடமா இருக்குது. விச்சூர் ஊராட்சி நடக்க எழில்நகர் பகுதி. அதனால முக்கியமா வடிகால் அமைச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு. ஒவ்வொரு ஆண்டு கொசத்தல ஆத்துல தண்ணி வராம வெள்ளம் வந்துடும் சொல்லிச்சு. ஆனா இந்த முறை கொசத்தல தண்ணி வராம மழை தண்ணி இந்த அளவுக்கு முழங்கால் மேல இடுப்பளவு தண்ணி தேர்ந்துக்கிச்சு. இந்த தண்ணி தேங்காம இருக்கணும்னா சுத்தி இருக்கிற கிராமங்கள் தண்ணி வெளியேறதுக்கு வசதியா இந்த இடத்துல ஒரு வடிகால் அமைப்பு பண்ணி கொடுத்தாதான் நிரந்தர கட்டமைப்பு உருவாக்கி தரணும்னு தமிழக அரசு அமைச்சர் பெரிய ஊராட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கிறேன். பார்த்திருப்போம். இந்த பகுதியில் மக்கள் கூறிய அந்த கருத்தை பார்த்திருப்போம். குறிப்பாக விச்சூர் எழில்நகர் என்ற இந்த பகுதியை உரிய முறையில், அதாவது அதிகாரிகள் வடிகால் அமைத்து கொடுத்து இந்த மழைநீர் செல்வதற்கு உரிய முறையில் ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று இந்த பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமும் நம்புவோம், அரசு உரிய முறையில் தீர்வு காணும் என்று நாமும் நம்புவோம்.